ஓகே. ஸோ நேற்று 13 இன்சிடென்ட்ஸ் பார்த்தோம். அந்த 13 இன்சிடென்ட்ஸில் இருக்கிற சுவாரஸ்யமான நிகழ்வுகள், அதில் நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அது மாதிரி இருக்கிற நிகழ்வுகளில் இன்னைக்கு நாம் கற்றுக்க போகிற நிகழ்வுகளும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஐ திங்க் நாங்களும் பரிசு வாங்குற மாதிரி ஒரு போட்டி வைங்க சார். கண்டிப்பாக வைக்கிறேன் மேடம். கவின் மேடம்க்கு என்ன போட்டி வச்சா உடனே பரிசு வாங்குவாங்கன்னு யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது சொல்லுங்கள். ஒரு போட்டி வச்சா கவின் மேடம் தான் அதில் பரிசு வாங்குவாங்க அப்படின்றது என்னவா இருக்கும் அதுன்னு யாராவது சொல்லுங்கள். அது வந்து கோகுல் சார், எஸ் ஐ கரெக்டட் மை ஃபோன், நவ் இட்ஸ் ஓகே. அது வந்து கோகுல் சார், பொதுவாக ஏதாவது சரியில்லைன்னா நம்ம முதல்ல அந்த பக்கம் சரியில்லைன்னு தான் பார்ப்போம். அப்புறம் தான் வந்து நம்ம பக்கம் சரியில்லை. ஸோ இன்னையிலேருந்து ஏதாவது சரியில்லைன்னா முதல்ல நம்ம பக்கம் செக் பண்ணிக்குவோம், அப்புறமா அந்த பக்கம் சொல்லுவோம். ஓ, தேவார பாடல்கள் வச்சா மேடம் ஜெயிச்சிருவாங்களா? கவின் மேடம் ஜெயிச்சிருவாங்களா? அப்படியா? அவங்கள்ட்ட அவ்வளவு இருக்கா திறமைகள்? ஓ, சைவ பக்தி பாடல்கள், குழந்தைகளுக்கான போட்டி, அன்பு தொடர்பான போட்டிகள். ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள்லாம் ஒன்று சொல்லியிருக்கீங்க. கவின் திருமுருகன் மேடம்க்கு இருக்க ஸ்பெஷாலிட்டி நான் ஒன்று சொல்லட்டுமா? அதாவது இங்கிலீஷ் கோட்ஸ் அவங்க பேஜஸில் வர்றதை எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில. இங்கிலீஷ் கோட்ஸுக்குன்னு ஒரு 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 தலைப்பு கொடுத்து ஒரு போட்டி வச்சோம்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்க ஒவ்வொரு கோட்டும் வந்து அசத்தலாக இருக்கும். எத்தனை பேர் வந்து அவங்களோட அந்த பேஜில் பார்க்குறீங்கன்னு தெரில. எவ்ரிடே ஒரு ஒரு எக்ஸலண்ட்டான கோட் ஒன்று வந்து வந்துடும். ஸோ அதனால் பார்த்துங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இன்னைய நிகழ்வுக்குள்ளே போகிறோம். இன்றைய நிகழ்வை நீங்கள் வந்து யாருக்காவது ஷேர் பண்ணும் பொழுது, நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அளவுக்கு நாம் இந்த கவிதைக்கான அந்த ஜெயிச்சதற்கான இது அந்த மாதிரியான அந்த கவிதை போட்டியினுடைய முடிவுகள் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணது இருக்கும். 17வது நிமிஷத்தில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத நீங்கள் சொல்லிடணும். நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்கன்னா அதில் மேலே எழுதி போட்டிங்கன்னா தான். இல்லைன்னா ஃபஸ்ட்டு 10-15 நிமிஷம் பார்த்துட்டு என்னடா இவங்க வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம வேறு ஏதோ நினச்சி வந்துட்டோம் அப்படின்னு கட் பண்ணிட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நம்ம மக்களுக்கெல்லாம் பொறுமை இல்லை உட்காந்து பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் சொன்னிங்கன்னா தான் பார்ப்பாங்க பொறுமையாக. ஓகே, ஸோ ஓகே, உங்கள் எல்லாருக்கும் சர் சி.வி. ராமன் தெரியும். சர் சி.வி. ராமன் ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான சயின்டிஸ்ட். ராமன் எஃபெக்ட் அப்படின்னு அவரோட கண்டுபிடிப்பு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு தடவை இந்த இங்கிலீஷ் பீப்புள், இந்த யூரோப்பியன்ஸ், இவங்கள்ட்டெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்கள நம்ம மீட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த பார்ட்டி அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த பார்ட்டியில் வந்து ஆல்கஹால்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ சர் சி.வி. ராமன்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து பேசும்போது சொல்கிறாரு, ஆல்கஹால் எடுத்துக்கங்க அப்படின்னு. சர் சி.வி. ராமன் வந்து ஆல்கஹால் சாப்பிட்ற ஆள் இல்லை. ஸோ அதனால் அவர் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. இல்லை சாப்பிடுங்கன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நம்ம மக்கள்கிட்ட இருக்க ஒரு பழக்கம் என்னென்னா, நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லும்போது தான் அநியாயத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம வேண்டாம்னு சொல்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்கும், ஆனாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி அவங்க வந்து சர் சி.வி. ராமனை வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொல்கிறார். அவர் வந்து அப்போ அந்த ராமன் எஃபெக்ட் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட். அப்போது அதனால் அவர் சிரிச்சுக்கிட்டே ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, ஆல்கஹால்ன்றது அவர் வாட்டர்னு மீன் பண்ணுறார். ஆல்கஹாலில் ராமன் எஃபெக்ட் என்னன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் ராமனில் ஆல்கஹால் எஃபெக்ட் என்னன்னு பார்க்கணுன்னு சொல்கிறீங்க. ஐ ரெஃப்யூஸ் அப்படின்றார் சிரிச்சிட்டே. ஸோ இதை கேட்டதும் அவங்க எல்லாம் கொஞ்சம் சரி, அவர் ரொம்ப சீரியஸாக சொல்கிறாருன்னு அது அந்த ஃபோர்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒரு நிகழ்வு நம்ம வந்து சொல்கிறாங்க, நம்ம மறுக்கிறோம்.
இந்த மறுக்கிறத கூட இந்த இந்த மாதிரியான மனிதர்கள் எவ்வளவு அழகாக மறுக்கிறாங்க பாருங்க. ஆல்கஹாலில் ராமன் எஃபெக்டை நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்க. அதுக்கு தான் வந்து அவருக்கு ஹி காட் பெரிய அவார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ராமனில் ஆல்கஹாலோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இப்போ குடிக்க சொல்கிறீங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னதும் எவ்ரிபடி ஸ்டாப்ட். ஸோ தட் இஸ் 14வது இன்சிடென்ட். இப்போது 15வது இன்சிடென்ட்டுக்கு போவோம். ஓகே, முடிச்சிட்டிங்களா நீங்கள்? காயத்ரி, பழனியம்மாள், திங்கர் குமார் எல்லாம் இங்கே அழகாக வந்துடலாம். அழகான மறுப்பு. இப்போது நான் இந்த மாதிரி இன்சிடென்ட் சொல்ல நீங்கள் உங்கள் சைடில் இருந்து அதை வந்து இஃப் எனி திங் கோஸ் ராங் ஃபர்ஸ்ட் சி யுவர் சைட், ப்ராஜெக்ட் டன் ஃபார் ஹெல்ப். அஃப்கோர்ஸ் அதுதானே கரெக்டு கோகுல். இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ் தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நான் பண்ணுறது வந்து முதல்ல என்னோட ஸ்க்ரீனை செக் பண்ணுறேன், என்னோட செட்டிங்ஸில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்கள் எல்லார்கிட்டையுமே கேட்குறேன் இது சரியாக தெரியறதா அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அப்படின்றது. ஸோ இனிமேல் அதை பார்த்துக்கலாம். இது ஒரு லேர்னிங் தான். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆன்லைன் ட்ரைனிங்கில் எல்லா ட்ரைனிங்லேயும் வர்ற பிரச்சனை இது. நம்ம ஹெட்ஃபோன் சரியாக இருக்காது, ஆனால் நம்ம வந்து கேட்கலை அப்படின்னு கத்திட்டு இருப்போம். கேட்கலன்னா நம்ம ஹெட்ஃபோன் தானே மாற்றணும். ஸோ அதை பார்த்துப்போம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து சர்ச்சில். உங்களுக்கு தெரியும் வின்ஸ்டன் சர்ச்சில். ஒரு அந்த போர் நடக்கிற ஒரு காலகட்டம் யூகேல வந்து அவர் வந்து ஒரு ரேடியோ ஷோ அதில் வந்து அவர் வந்து பேசுறதுக்கு போகணும். ஆனால் இவர் பெரியவர் தான். ஆனால் அந்த போர் இதில் வந்து இவருக்கு அந்த சூழ்நிலையில் வந்து இவரோட டிரைவர் வரல அல்லது அவர் வேற எங்கேயோ மாட்டிக்கிட்டாரு. ஸோ இவருக்கு யாருக்கும் இது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவரை சுற்றி இருக்கிறவங்களாம் திடீர்னு அந்த இடத்துல அந்த நேரத்தில் இல்லை. ஸோ இவர் இப்போ பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லை, லேட் ஆகிட்டு இருக்கு, டைமுக்குள்ளே போகணும். இப்போ நான் 5 PM லைவ்னா 5 PM லைவுக்கு தானே பண்ணோம். 5 PM லைவை வந்து 5:30 PM லைவ் பண்ண முடியாதுல்ல. அதனால் போய் ஆகணும். இன்னொரு ஒரு 1/2 hour 45 minutes தான் இருக்குது. அதனால் சரி வேகமாக போய் ஒரு கேப் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு கேபை நிறுத்துனா அந்த கேபை நிறுத்தினதான் அவர் விண்டோ இறக்கிட்டு என்னன்னு கேட்குறாரு. இல்லை இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகணும், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் உடனடியாக போகணும், அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக சொல்கிறார். அப்போ அந்த கார் டிரைவர் வந்து சொல்கிறார், இல்லை சார், நான் வந்து சர்ச்சில் இப்போ பேச போகிறாரு, நான் அவரை பார்க்குறதுக்காக நான் அந்த பேச்சை கேட்குறதுக்காக போயிட்டுருக்கேன். நான் ஒரு இடத்துல போய் நிறுத்திட்டு என்னோடய ஒர்க் ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு போய் கேட்டாகணும். அதனால் சாரி சார், நான் வந்து உங்களை ஏற்றிட்டு போகிறதா இல்லை, சாரி அப்படின்றார். இவருக்கு அதை கேட்டதும் ஒன்று ஏற்றிட்டு போக மாட்டேங்கிறானே அப்படின்றது ஒரு வேகம், அது இருக்கட்டும். ஆனால் சர்ச்சில் பேச்சை கேட்குறேன்னு ஒருத்தன் சொல்கிறானே, இவர் தான் சர்ச்சில், அது அவனுக்கு தெரியல. இவர் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவனுக்கு அந்த லேசாக ரெயின் இருக்கிறதுனால ரெயின் கோட் மாதிரிலாம் போட்டிருக்காரு. ஸோ அது அவனுக்கு தெரியல யாருன்றது. ஸோ சர்ச்சில் பேச்சை கேட்குறேன்னு சொல்கிறானே அப்படின்ட்டு இவர் உடனே சொல்கிறாரு. இவனுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே இவர் வந்து சரிப்பா, என்ன உனக்கு ப்ரைஸோ அதை விட நான் 3 மடங்கு தரேன், இப்போ கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு பயங்கர ஹாப்பி. அவன் வந்து சர்ச்சில் பேச்சை இவர் அந்த கூட்டிகிட்டு போகிறதுக்காக பணம் கொடுக்கல, சர்ச்சில் பேச்சை கேட்குறதுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்காக 3 மடங்கு தரேன். ஸோ நீ ரெடியா, என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு கேட்டதும் எல்லாரும் இங்கே கவனிங்க, அந்த கார் டிரைவர் சர்ச்சில் கிடக்கிறார் சார், உட்காருங்க சார், முதல்ல போகலாம் அப்படின்னு. அந்த ஆள் கிடக்கிறாரு சார், அந்த ஆள் பேசுறதுல யார் சார் கேட்பா, முதல்ல உட்காருங்க சார். இதை வந்து சர்ச்சில் சொல்கிறார். சர்ச்சில் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சாமானியனுக்கு ஒரு பசி இருக்குல்ல, சாமானியனோட பசி, அதுக்கு எதிரில் நீங்கள் ஒன்றுமே கிடையாது அப்படின்றார். என்ன ஒரு பவர்ஃபுல்லான லைன் இது. சாமானியனோட பசி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு எதிரில் யூஆர் நத்திங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து
ஃபர்ஸ்ட் வந்து சரி நம்மளை தானே சொல்கிறான்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட மனுஷன். அதுக்கப்புறம் வந்து அஹ், இப்படி சொன்னதும் கொஞ்சம் வருத்தம்னாலும் அவர் அதுலேருந்து லெசன் எடுக்கிறார் பாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாமானிய மனிதனுடைய பசிக்கு முன்னாடி நீங்கள் சர்ச்சில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, யூஆர் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட் பர்சன் அப்படின்றது தான் வந்து இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு அவரோட பார்வையில் சொல்கிறார். உங்களுக்கெல்லாம் பிளேட்டோ பிளேட்டோ ஒரு தெரியுமா? பிளாட்டோன்னுவாங்க, பிளேட்டோன்னுவாங்க, வாட் எவர், பிளாட்டோ. ஸோ இந்த பிளாட்டோ அவருடைய லெக்சர்ஸை கேட்டு வளரணும் அப்படின்னு ஒரு ஒரு தந்தை முடிவு பண்ணுறார். கொஞ்சம் பணக்கார தந்தை தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிளாட்டோ அவரோட லெக்சர்ஸை கேட்டு நம்ம பையன் வளர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவர்கிட்ட போகிறார். இந்த பிளாட்டோ இவர் வந்து ஒரு தத்துவ ஞானி. ஸோ இவருடைய ஸ்பீச்சஸ்லாம் சின்ன வயசுலேயே கேட்டால் நம்ம பையனுக்கு நல்லா இருக்குமே, அவனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்குமே அப்படின்ட்டு போய் அவர்கிட்ட கேட்குறார். என்னோட பையனுக்கு வந்து தத்துவ மேதை, ஸோ என்னோட பையனுக்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும், எவ்வளோ ஒரு ஃபீஸ்ன்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் அப்படின்றார். ஸோ அப்போ வந்து பிளாட்டோ வந்து சொல்கிறாரு, 500 வெள்ளிக்காசுகள் நீங்கள் கொடுக்கணும், இந்தந்த மாதிரியெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட அந்த பணக்கார அப்பா அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் ஓகே, 500 வெள்ளிக்காசுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது, 500 வெள்ளிக்காசுக்கு நான் ஒரு அடிமையே விலைக்கு வாங்கிடுவேன், அவ்வளவு கொடுக்கறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னைய சூழ்நிலையில் ஒரு அடிமையே நாம் வந்து ரொம்ப ஈஸியாக விலைக்கு வாங்கிடலாம், மனித அடிமை. அப்போல்லாம் ஸ்லேவ்ஸ் வந்து விற்பனைக்கு உண்டு. ஒரு 500 வெள்ளிக்காசு கொடுத்தா ஒரு ஸ்லேவை வந்து வாங்கிடலாம், அதனால் ரொம்ப டூ மச்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிளாட்டோ வந்து ஒரு பதில் சொல்கிறார், கண்டிப்பாக கொடுத்து வாங்குங்களேன், 500 அடிமையும் கொடுத்து நீங்கள் வாங்கிடுங்க, உங்கள் வீட்டில் மொத்தம் 2 அடிமைகள் இருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொருள் நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் காஸ்ட்லி, சில விஷயங்கள் வந்து காஸ்ட்லி. ஸோ சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அதை வந்து நாம் அதுக்கு பதில் இது அப்படின்னு செட்டில் ஆகும்போது அதற்கான விஷயங்கள் தான் வந்து சேருமே தவிர நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காம போயிடும். ஸோ பிளாட்டோவோட அந்த லெக்சர்ஸ் வந்து அவ்வளோ மனிதனை வந்து வேறு உயரத்துக்கு கொண்டு வர கூடிய பவர் வச்சிருக்கிறது. அது நிச்சயமாக காஸ்ட்லியாக தானே இருக்கும், அதில் என்ன தவறு இருக்குது? அதுக்கு நான் ஒரு அடிமையை வாங்குறேன்னா வீட்டில் 2 அடிமையாக இருப்பாங்க வச்சுக்கங்க அப்படின்னு அவர் சிரிச்சிட்டே சொல்கிறார். ஓகே, உங்களில் சில பேருக்கு வந்து ஆமாம், ஒன்று நீ மற்றும் இன்னொன்று அந்த அடிமை, கரெக்ட். ஸோ ஓகே, கபீர்தாசர் அப்படின்னு நம்ம நாட்டில் ஒருத்தர் வாழ்ந்து வந்தவர், உங்களில் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கபீர்தாசர் வந்து இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமை இதை வந்து ரொம்ப கையில் முன்னெடுத்து எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சவர், எப்படியாவது சரி பண்ணணும் இதை அப்படின்னு நினச்சவர். ஆனால் அவர் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமைன்னு பேச பேச என்னாச்சுன்னா, அப்போ இருந்த வன்முறை அதிகமாக இருந்ததுனால இந்துக்கள் பக்கத்தில் இருந்தும் இவருக்கு எதிர்ப்பு, முஸ்லீம் பக்கத்தில் இருந்தும் எதிர்ப்பு. இவர் எங்கே போனாலும் இந்துக்கள் இவரை எதிர்த்து ஒரு வரவேற்பு கொடுக்குற இடத்துல, அதாவது ஒரு இடத்துக்கு வரும்போது இந்துக்கள் இவரை வந்து எதிர்த்து கண்ணாபின்னான்னு கத்துறாங்க. அதே மாதிரி முஸ்லீம்களும் ஒரு பக்கம் எதிர்த்து, எந்த ஊருக்கு போனாலும் இவருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இவரோட அந்த சீடர்கள்னு இல்லை, இவர் கூட இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க இவர்கிட்ட, இந்த மாதிரி பண்ணுறாங்களே உங்களுக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு. அப்போ இவர் சிரிச்சுட்டே சொல்கிறார், இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு முயற்சி பண்ணுறதில்ல, இவங்க 2 பேரும் என்னை வந்து இந்துவும் எதிர்க்கிறாங்க முஸ்லீமும் எதிர்க்கிறாங்க, போகிற இடங்கள்லாம் எனக்கு எல்லா பிரச்சனைகளும் தொந்தரவும் கொடுக்குறாங்க, பரவாயில்ல, ஆனாலும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார்.
அது எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு தான் போரிடுறேன். நான் இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பேசுறதுக்கு எதிர்ப்பு சொல்கிற விஷயத்துலையாவது இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருக்காங்களே, அதுவே எனக்கு போதும் அப்படின்றார். என்ன என்ன அந்த அந்த பார்வை பாருங்க, 2 பேரும் எதிர்க்கிறதுல ஒற்றுமையாக இருக்காங்க இல்லையா, அது போதும். இந்த ஒற்றுமை இருந்தால் போதும். எதிர்க்கிறதுல ஒற்றுமை ஆயிட்டாங்கல்ல, இப்போ நாங்களும் எதிர்க்கிறோம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு அவருடைய பார்வையை வந்து இங்கே பதிய வைக்கிறார். இது வந்து 17வது சம்பவம். இப்போ 18வது சம்பவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இன்சிடென்ட் 18வது நிகழ்வு வந்து எனக்கு நான் அதை படிக்கும்போது கொஞ்சம் என்னை வந்து கொஞ்சம் என்ன சொல்லலாம், கொஞ்சம் அசத்தின ஒரு நிகழ்வுன்னு சொல்வேன். அதாவது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ராபர்ட் ஓப்பன்ஹீமியர், இவரை உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ராபர்ட் ஓப்பன்ஹீமியர். டாக்டர் ராபர்ட் ஓப்பன்ஹீமியர் இவர் உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ராபர்ட் ஓப்பன்ஹீமியர். டாக்டர் ராபர்ட் ஓப்பன்ஹீமியர் அப்படின்றவர் யாருன்னா, இந்த பார்ப்போம், யாராவது டைப் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். டாக்டர் ராபர்ட் ஓப்பன்ஹீமியர். நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணி பார்த்து சொல்லக்கூடாது. ஐ டோன்ட் நோ சார். எஸ், ஐ டோன்ட் நோன்னா ஐ டோன்ட் நோன்னு சொல்லணும். அதுதான் பார்வதி அம்மா, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. இன்னைக்கு முகம் பரவாயில்லையா? இன்னைக்கு பிரிஸ்கா இருக்கனா? இன்னைக்கு குரல் நல்லா இருக்கா? டோன்ட் நோ. ஓ, டோன்ட் நோ. இவ்வளோ பேருக்கு டோன்ட் நோவா? சர்ப்ரைஸ். ஓகே, இந்த அணுகுண்டு செய்யறது அப்படின்னு ஒன்று நடந்தது இல்லையா, ஆட்டம் பாம். அது செய்யும் பொழுது அந்த செய்வதற்கான ஒரு இடம், அந்த இடத்தை வந்து நிர்வகிக்கிற ஒரு மனிதர், நிர்வகிக்கிற அந்த ஒரு உதாரணத்துக்கு அது ஒரு ஃபேக்ட்ரின்னு, அந்த ஃபேக்ட்ரின்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு அரசாங்க சார்ந்த ஒரு பெரிய இடம். ஸோ அந்த இடத்த முழுக்க நிர்ணயம் பண்ணி நிர்வகித்து அதை கரெக்டாக அந்த ஆட்டம் பாம் கடைசியாக வெளியில் வர்ற வரை ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்துக்கிட்ட ஒரு மனிதர், சயின்டிஸ்ட் டாக்டர் ராபர்ட் ஓப்பன்ஹீமியர். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஆட்டம் பாம் வந்து ரெடி ஆயிடுச்சு, இனிமேல் வந்து வெளியில் வரப்போகுதுன்னும் போது இந்த ஆட்டம் பாம் அப்படின்றத வந்து பயன்படுத்தும் போது இது ஏற்படுத்துகிற விளைவுகள், இது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும், இது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை உலகத்துக்கு கொண்டு வரும், ஒரு நாட்டுக்கு இதனுடைய அட்வான்டேஜ் எவ்வளோ இருந்தாலுமே இதனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன. ஒரு போரை நீங்கள் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு அணுகுண்டை வந்து போட்டதுக்கப்புறம் எப்படி என்ன மாதிரியான இதில் அந்த நாடு இருக்கும், அந்த நாட்டினுடைய பிரச்சனைகள் என்ன, உலக வரலாறுல அந்த நாடு என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கும், இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு மணி நேரம் அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுவரை அணுகுண்டுன்றத ரொம்ப பெருமையாக ஒரு கம்பீரமாக, அப்பா நாங்கள் வச்சுருக்கோம் அணுகுண்டு அப்படின்ற மாதிரியாக உட்காந்துட்டு இருந்த மனிதர்கள்லாம் இவர் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் பயங்கர அவங்களுக்கு வந்து இது இவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்துமா, இப்போ இப்படியெல்லாம் போட்டு ஒரு நாட்டை வந்து நாம் வந்து சீர்குலைச்சு தான் ஜெயிக்கணுமா, வேற ஏதாவது இதே மாதிரி ஆட்டம் பாம் மாதிரி வேற ஏதாவது இருக்கா, அதாவது இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் வேற ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கா, அதை தூக்கி போட்டோம்னா நம்ம வந்து உடனே வந்து அந்த நாட்டை வந்து வசப்படுத்திடலான்ற மாதிரி ஏதாவது இருக்கா, இவ்வளவு பேரழிவாக இருக்கே, இது மொத்த மனித இனத்தையே உருக்குலைச்சணும் போல இருக்கே அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது டாக்டர் ராபர்ட் ஓப்பன்ஹீமியர் அவர் சொன்னது வந்து என்னை பொறுத்தளவு தி மோஸ்ட் சென்சிபிள் ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ஹிஸ்ட்ரின்னு சொல்வேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கே அணுகுண்டை விட மிகப்பெரிய ஆயுதம் ஒன்று இருக்குது, அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தோம்னா மக்கள் வந்து சுபிக்ஷமாக வந்து இருப்பாங்க, நாடுகள் நம்ம பக்கம் வசப்படும். அது என்ன ஆயுதம்னா அமைதி,
பீஸ். பீஸ்னா அணுகுண்டை விட மிகப்பெரிய ஆயுதம். எப்போ நாம் வந்து சமாதானத்தை, பீஸை, அமைதியை வந்து கையில் எடுக்கிறோமோ அப்போ வந்து அணுகுண்டு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறாருன்னா, யார் இதை உருவாக்கி நிறுத்தினாரோ அவர். என்ன என்ன மாதிரியான திங்கிங். ஸோ அணுகுண்டை தயாரிக்கிறாள்லாம் வில்லனாகவே இருப்பாங்கன்றது அர்த்தம் இல்லை. அவங்க அந்த பக்கம் அவங்களும் அது அவங்களுக்கும் தெரியுது இது என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. சூழ்நிலைகள், நிர்பந்தம், அவங்களுடைய தொழில், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் அவங்க வந்து சரின்னு சொல்லிடுறாங்களே தவிர, மற்றபடி அவங்களுக்கும் நல்லா கிளியராகவே தெரியுது இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள்ன்றது. ஸோ அணுகுண்டை விட ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் அப்படின்னா அது வந்து பீஸ், சமாதானம் அல்லது அமைதி. அதுதான் வந்து உலகத்தின் மிகச்சிறந்த ஆயுதம். உலக மக்களை வசப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம்னா அதுதான் அப்படின்னு அவர் சொல்றார். ஓகே, விவேகானந்தர் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ விவேகானந்தர்கிட்ட வந்து விவேகானந்தர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நான் வந்து அவரை வந்து ஒரு நேச்சுரல் யோகி. அவர் எந்த இன்ஸ்டியூட்லேயும் படிக்கல, எங்கேயும் போய் சர்டிஃபிகேட் வாங்கல, யாருக்கிட்டையும் போய் அவர் எதுவும் எந்த விதமான ஒரு ஒரு தான் வந்து பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து எதுவும் பண்ணலை. அஃப்கோர்ஸ் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அவரை வந்து என்ன சொன்னார்னா, ஒரு ஐ கேன் சே ஒரு கைடிங் லைட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தார் அவர். ஸோ அப்படியான ஒரு விவேகானந்தருக்கு வந்து நேச்சுரலாக பீப்புளை பார்க்கும்போதே தெரியும் அவருக்கு, இவர் வந்து இந்த பர்சன் வந்து எக்ஸலண்ட்டா இல்லையா அப்படின்றத பீப்புளை பார்க்கும்போதே அவரால் ஈஸியாக கணிக்க முடியும். அவர்கிட்ட ஒரு யோகி வர்றார். அவர்கிட்ட ஒரு யோகி வந்து, அந்த யோகி என்ன சொல்றாருன்னா, என்னால் வந்து பறக்க முடியும் அப்படின்றார். விவேகானந்தர் ஒன்றுமே பேசல, அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த யோகி சொல்றார், என்னால் வந்து நீருக்கடியில் ஒரு 4 நாட்கள் வாழ முடியும் அப்படின்றார். அதுக்கும் அவர் ஒன்றும் பேசல. அதுக்கப்புறம் ஒன்று சொல்றார், என்னால் வந்து மண்ணுக்கு அடியில் போய், நீங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க மேலே, மண்ணுக்கு அடியில் 1 வாரம் இருக்க முடியும் அப்படின்றார். பொதுவாக அந்த யோகிகள் அப்படின்றது அந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா, அந்த தனியாக அந்த 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 அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடை, உடை, அவங்க நிற்கிறது, உட்கார்றது, அதுலேயே வந்து அந்த உண்மையான யோகின்றது தனியாக தெரிவார். அவர் ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்திகிட்டே இருப்பார் அவர். ஸோ இவர் அவரை பார்க்குறாரு, சரி இவர் கொஞ்சம் கொஞ்சம் அந்த என்ன சொல்லுவாங்க, சுய தம்பட்டம், செல்ஃப் அப்ரைசல் அல்லது ப்ரைசல். ஸோ அந்த மாதிரியான மனிதர் போல இருக்கிறவர். சரி இவரை வந்து கொஞ்சம் நாம் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, எங்கே நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க திரும்ப சொல்லுங்கள். நான் பறக்க முடியும், நீருக்கடியில் வாழ முடியும், மண்ணுக்கடியில் வாழ முடியும் அப்படின்னு அவர் திரும்ப ஆரம்பிக்கிறார். உடனே இவர் சிரிச்சிட்டே சொல்கிறார், விவேகானந்தர் சிரிச்சிட்டே பதில் சொல்கிறார், பறவைகள் பறக்கும், பெரும் மீன்கள்லாம் வந்து நீருக்கடியில் வாழும், மண்ணுக்கடியில் வந்து நிறைய உயிர்கள் வாழ்ந்துட்டுருக்கு, இதெல்லாம் ஏற்கனவே நடக்கிறது தான். இதை நீங்கள் செய்கிறதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் இந்த மனிதர்கள், பூமியில் இருக்கிற மனிதர்கள் மேம்படுறதுக்கு, எழுந்து வர்றதுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் அந்த யோகி தலையை குனிஞ்சு நின்றுருக்கார். இந்த ஒரு லைன் இருக்குல்ல, இதுதான் வந்து விவேகானந்தருடைய ஒரு பலம்னு நான் சொல்வேன். விவேகானந்தர் வந்து மேஜிக்லாம் பண்ணல. அவர்லாம் மேஜிக் பண்ணியிருந்தாருன்னா பெரிய ஆசிரமெல்லாம் கட்டி இன்னைக்கு இந்தியாவே அவர் தான். ஹிந்து அப்படின்னா ஹிந்துயிசமில் இந்தியாவிலே விவேகானந்தர் தான் வந்து நிரந்தர சாமியார்லாம் ஆயிருப்பார். அவர் அதை பண்ணவே இல்லை. அவர் வந்து அவர் ஒரு மேஜிக் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உண்டான எந்த வேலையும் எடுக்கலை. அதனால தான் அவரை வந்து நமக்கு ரொம்ப பிடிக்குது. அவர் வந்து இயல்பாக இருந்தார், மனிதர்கள்ட்ட வித்தியாசங்களை கொண்டு வர்ற முயற்சிகளில் மட்டும் இருந்தார், அதற்கான பேச்சுக்களை பேசினார், அதற்கான புத்தகங்கள் எழுதப்பட்டன. அதனால தான் அந்த மனிதரை வந்து நாம் வந்து பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்படா இந்த மனுஷன் பேசினார், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சது? எல்லாரும் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் மட்டும் எப்படி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னார்? எனக்கு விவேகானந்தர் விஷயத்தில் நிறைய சொல்ல முடியும். விவேகானந்தர் வந்து we can think of many things. என்ன விவேகானந்தர் அசத்தின இன்னொரு விஷயம் வந்து, ஒரு விவேகானந்தருடைய அந்த ஒரு அழகு. விவேகானந்தர் வந்து நீங்கள் அது
போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நின்று நடந்து அப்படி எப்பவுமே அப்படி தான் அந்த அந்த ஒரு இதில் தான் இருப்பார். அந்த ஸ்பைன் அவரோட ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இப்படிலாம் இருக்காது, இப்படி தொங்கிட்டுலாம் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக நிற்பார் அவர். அதே மாதிரி அந்த முண்டாசு, அந்த கலர், அந்த முகத்தில் இருக்க தேஜஸ், மனுஷனே வந்து வேற ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பார். அவரை வந்து ஒரு ஒரு விலை மாது ப்ராஸ்டியூட்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு அவரை பிடிச்சி போயிடுது. என்னமோ பிடிச்சி போயிடுது அவங்களுக்கு, அவங்க பார்வையில். அதனால் அவங்க நேராக வந்து அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுறது அதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்து மெதுவாக அந்த விலை மாது அவங்க வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் உங்கள் கூட வந்து வாழணும்னு நினைக்கிறேன், இதுக்கு நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஒரு சில நாட்கள் உங்களுடைய மனைவியாக இருந்துட்டா எனக்கு போதும், அதுவே எனக்கு வாழ்நாள் முழுக்க எனக்கு போதும் அப்படின்றாங்க. இவர் இன்னும் அதுக்கு இவர் முகத்தில் இப்போ இருக்கிற யோகிகள்னா தெரில என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, இவர் வந்து எந்த விதமான பதிலும் சலனமும் இவர் முகத்தில் இல்லை. இவர் சிரிச்சிட்டே கேட்குறாரு, சரிம்மா அப்படி வாழ்ந்து அந்த ஒரு கொஞ்ச நாள் வாழறதுன்னு சொல்கிறீங்களே, அதில் என்ன கிடைச்சிட போகுது, அதுக்காக நீங்கள் ஏன் வந்து திருமணம் அளவுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா அடுத்த கேள்விக்கு வராங்க, அதாவது அடுத்த பதிலுக்கு வராங்க, இந்த கேள்விக்கு அடுத்த பதிலுக்கு வராங்க. என்ன பதிலுக்கு வராங்கன்னா, இல்லை உங்கள் கூட கொஞ்ச நாட்கள் நான் வாழ்ந்துட்டேன்னா உங்களுடைய குழந்தையை வந்து நான் சுமக்கிற ஒரு ஒரு புண்ணியம் எனக்கு கிடைச்சிடும். விவேகானந்தருடைய குழந்தை வந்து என் குழந்தை அப்படின்னு நான் ஊர் முழுக்க சொல்லிடுவேன். அது எனக்கு ஒரு பெருமை இல்லையா? அதனால் நான் வந்து அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு வெளிப்படையாக ஃப்ரீயாக பேசுகிறேன். அப்போ விவேகானந்தர் வந்து ஒரு பதில் சொல்கிறார், என்னை வந்து நான் படித்த புத்தகங்களில், நான் சந்தித்த மனிதர்களில், நான் சந்தித்த சம்பவங்களில் ரொம்ப அசத்தின ஒரு பதில்னு நான் அதை சொல்லுவேன். அசத்தின பதில்னா இயல்பா இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா? மனிதர்கள் இவ்வளவு நல் மனிதர்களா? நல் மனிதர்கள் சூழ் உலகு அப்படிலாம் நம்மகிட்ட இருக்கோம் அப்படின்றது நாமளும் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன பதில் சொல்றார்? அந்த அம்மா வந்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டா ஒரு குழந்தை உங்க மூலியமா இருந்ததுன்னா அது என்னோட விவேகானந்தரோட குழந்தை அப்படின்னு நான் ஊர் முழுக்க கௌரவமாக சொல்லிக்குவேன் அப்படின்னும் போது அவர் ஒரு பதில் சொல்றாரு, அதுக்கு ஏமா கல்யாணம்லாம் பண்ணிட்டு என்ன நான் அப்படியே உங்களுக்கு குழந்தையா தத்து கொடுத்துட்றேன், இன்னையிலேருந்து நீங்கள் என்ன உங்கள் குழந்தைன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்றார். அதுக்கு என்ன மாதிரியான ஒரு திங்கிங் இல்லை? என்ன மாதிரியான ஒரு திங்கிங்? இன்னைக்கு இருக்கிற சாமியார்கள்ட்ட சொன்னால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரியான ஒரு திங்கிங் இது வந்து சம்திங் ஸ்பெஷல், சம்திங் வெரி ஸ்பெஷல். இது வந்து நான் இந்த சம்பவம் சொல்றதுல அதாவது விவேகானந்தர்னை பற்றி பேசினா எக்கச்சக்கமாக வருது. இங்கே யாரோ ஒருத்தங்க ஐ திங்க் ஆனந்தி மேடம் வந்து விவேகானந்தர் பற்றி ஒரு 5 PM லைவ் கேட்டிருந்தீங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி டு டூ இட். விவேகானந்தர் வந்து த மேன் ஹூ மேட் ஹியூஜ் டிஃப்ரென்சஸ் இன் த திங்கிங். அவர் வந்து ஒரு துறவின்னு சொல்கிறத விட ஒரு யோகி ட்ரெயினர் அப்படின்னு வேணால் நான் சொல்வேன். அதனால் அந்த மாதிரியான ஒரு மனிதர். ஓகே, அடுத்தது வந்து அடுத்த சம்பவத்துக்கு போகிறோம். நானே உங்களை தாயாக ஏற்கிறேன். அது அந்த லைனும் கரெக்டு. அது ஆக்சுவலாக அவர் சொல்கிறது வந்து என்ன நீங்கள் குழந்தையா தத்து எடுத்துக்கங்க அப்படின்பார். நான் உங்களுடைய குழந்தையா என்னையிலிருந்து மாறுறேன், என்னையே நீங்கள் குழந்தையா தத்து எடுத்துக்கங்க, நீங்கள் என்ன குழந்தையா தத்து எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்னோட தாயாகிடுவீங்க, ஊர் முழுக்க நீங்கள் சொல்லிக்கலாம் அப்படின்பார். அவங்க அந்த விலை மாதுன்ற அந்த ஒரு விஷயத்தில் பொதுவாக யாராக இருந்தாலும் அந்த ஒரு சபலப்படுகிற கணம் வந்துடும் இல்லையா, அவங்களே சொல்கிறாங்க அப்படின்னு. அதிலிருந்து இந்த மாதிரி யோசிக்கிறது அப்படின்றது, அதனால தான் இந்த மனிதர்கள்லாம் பெரிய மனிதர்களாக ஒரு இன்ஃப்ளூயன்சிங் மனிதர்களாக சுற்றிட்டு இருக்காங்க. ரொனால்டு ரீகன், உங்களுக்கு அவரை தெரியும். ரொனால்டு ரீகன் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு தடவை கேட்குறாங்க,
அமெரிக்கன் பிரசிடெண்ட்டில் வந்து ஏன் ஃபீமேல் வர்றதே இல்லை, எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து சிரிச்சுட்டே ஒரு பதில் சொல்கிறார். அதாவது அந்த சூழ்நிலைகளை எப்படி கையாளுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அந்த உணர்வு அது வந்து ஜெயிக்கிற மனிதர்கள்ட்ட வேற வேற லெவலில் இருக்குது, வேற மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்க வரலாறில் பிரசிடெண்ட்டாக லேடிஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றார். எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா அது ஹெட்லைனாக மாறிடும். இது வந்து ஒரு பெரிய ஹெட்லைனாக மாறிடும். அமெரிக்க வரலாறில் பெண்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, பிரசிடெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ரொனால்ட் ரீகன் சொல்லிட்டாரு அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய செய்தியாக மாறிடும். அப்போ என்னடான்னு எல்லாம் பரபரப்பாக என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு த பேசிக் எலிஜிபிலிட்டி ஏஜ் வந்து 45 ஆனால் தான் நீங்கள் அதில் ஆக முடியும். ஸோ 45 ஆயிடுச்சுன்னு வந்து ஃபீமேல் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ கவலைப்படாதீங்க, அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் ஃபீமேல் பீப்புள் வந்து பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகாக, எவ்வளவு நகைச்சுவை உணர்வோடு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு வந்து இவருடைய ஒரு அந்த பதில் வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய வந்து கடினமான தருணங்களில் கடினமான விஷயங்களை வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த தலைவர்கள் அதை ஹேண்டில் பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கலைஞர்கிட்ட ஒரு தடவை வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார், அதாவது நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவீங்கன்னு ஒரு பேச்சு அடிபடுது அப்படின்னு. அப்போ உள்ள சூழ்நிலை இவங்க டிஎம்கேலேருந்து எம்பிஸ்லாம் சப்போர்ட் பண்ணி தான் சென்டரில் வர போகிறாங்க பிரைம் மினிஸ்டர்ன்றதுனால இவங்க பேரும் அடிபடுதே அப்படின்னு சொன்னப்போ அவர் சிரிச்சிட்டே சொன்னது, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னது. ஸோ அது எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அவரோட உயரத்தை, அந்த பிரைம் மினிஸ்டர்ன்ற போஸ்ட்டுக்கு, அதெல்லாம் ரொம்ப உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிலேட் பண்ணி என்னோட உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஸோ அது மாதிரி அந்த நகைச்சுவை உணர்வு வந்து நம்ம கையில் இருக்கணும். அதுவும் டஃபஸ்ட் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது. எப்படி இருக்கு, இதுவரை 20 இன்சிடென்ட்ஸ், 20 சம்பவங்கள், 20 நிகழ்வுகள் பார்த்துருக்கோம், நேற்றும் இன்னைக்கும் சேர்த்து. எப்படி இருக்கிறது உங்களுக்கு இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது? மனசில் என்ன தோணுது? கேன் யூ டைப்? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பல்ஸ். எப்படி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, எப்படி, ஹவு யூ ஃபீல், அதெல்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். ஹவு இட் இஸ் ஃபார் யூ. அஃப்கோர்ஸ் ஹிலாரி வருவாங்கன்றது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. ஃபைன், அமெரிக்கன் பீப்புள் திங்க் டிஃப்ரெண்ட். ட்ரம்ப் வந்திருக்காரே, ஹவுஸ் இட், எப்படி போகுது அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து அதை படித்து கேட்டுக்கிறேன். ஸோ அப்படியே நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருங்க. 21வது சம்பவத்தை நோக்கி நாம் போகிறோம். இந்த முகமது நபி, இவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுகிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங், அருமை, சூப்பர், தேங்க்யூ. கலைஞர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஒரேட்டர்ஸ் ஆஃப் அவர் டைம். 24 கேரட் கோல்டு, தேங்க்யூ. பர்சனாலிட்டி ஸ்பீக்ஸ் அ லாட். 20 ரொனால்ட் ரீகன், எஸ். ஸோ இதில் இந்த நபி முகமது நபி, முகமது சொல்லுவாங்க. அதில் அவர் வந்து ஒரு தடவை ஒரு மனிதரை பார்த்துட்டே இருக்காரு. அவர் வந்து 24 hours எக்ஸப்ட் ஸ்லீப்பிங் டைம் அந்த அந்த தொழுகை பண்ணுற இடம் இருக்குல்ல, அங்கே வந்து உட்காந்து தொழுகை பண்ணிட்டே இருக்கார், சின்சியராக பண்ணுறாரு. ஸோ முகமது நபி வந்து அவரை பார்த்துட்டே இருக்காரு. இவர் யார், இவர் என்ன எப்பவுமே இங்கே இருக்காரு என்னன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதமாக வந்து உட்காந்து அவரை அப்படியே அந்த தியானத்தில் அவ்வளவு சின்சியராக இருக்கார். தூங்க போகிற நேரம் மட்டும் போயிடுவார், அவ்வளோதான். அவ்வளவு சின்சியராக யாரா இவர் அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியல.
ஸோ அப்போ அவர் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவருக்கு இங்கே தான் இருக்கார் பக்கத்தில், வந்து இது பண்ணுவார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த மதிய சாப்பாடு, மாலை சாப்பாடு 2 சாப்பாடு அப்போ மட்டும் பிரேக் எடுப்பார். அப்புறம் வந்து நைட்டு தூங்குறப்ப போயிடுவார். மற்றபடி இங்கே தான் வந்து தியானத்தில் இருப்பார். கடவுள்னா அவருக்கு வந்து ரொம்ப கடவுளை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்லாம் வந்து அவருடைய அவரை பற்றி அந்த கூட இருக்கிறவங்க இவருக்கு முகமது நபிக்கு சொல்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறார், இவருக்கு குடும்பம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இருக்கு அப்படின்றார். அந்த குடும்பம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இவங்க ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. இவருக்கு ஒரு அண்ணன் இருக்கார். அவர் வந்து ஒரு விறகு வெட்டி. அந்த விறகு வெட்டி அவர் விறகு வெட்டி பண்ணுறதுல தான் இந்த குடும்பம் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. ஒய்ஃபும் ஏதோ சின்ன சின்ன அந்த வீட்லேயே இருந்து ஏதோ சின்ன சின்ன அந்த வேலைகள்லாம் ஏதோ பார்த்து அதில் சம்பாதிச்சு தான் அவங்க குடும்பம் போகுது. மற்றபடி இவர் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான கடவுள் பக்தர். கடவுள் வந்து கடவுள் தான் அப்படின்னு வேண்டுதல்லே இருப்பார். அப்போ முகமது நபி வந்து அந்த கூட இருந்தவங்கள்ட்ட சொல்கிறார் அவர்கிட்ட சொல்லுங்கள், கடவுளுக்கு வந்து இவருடைய அன்னாரை தான் பிடிக்கும், இவரை பிடிக்காது அப்படின்னு சொல்லுங்கன்றார். எல்லாருக்கும் ஆச்சரியம். இவரை வந்து அப்படியே எல்லாரும் வியந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. சின்சியராக ஒருத்தர் ப்ரே பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, இவரை பிடிக்காது கடவுளுக்கு இவருடைய அன்னாரை தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க அன்னார் தான் செய்ய வேண்டியதை செஞ்சு ஃபேமிலியை காப்பாற்றிட்டு இருக்காரு. இவர் செய்ய தேவையில்லாததை செஞ்சு கடவுள்கிட்ட நெருங்கிறத நோக்கி யோசிச்சுட்டு இருக்காரு. எவன் தன் கடமையை ஒழுங்காக செய்கிறானோ அவனை தான் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கடவுள் அவனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் கடமையை ஒழுங்காக செய்கிறான். ஸோ அவன்கிட்ட போய் நம்ம எதுவும் அவனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கும்போது கடவுளுக்கு அவரை தான், அந்த பர்சனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற தகவலை வந்து சொல்கிறார். ஸோ இந்த ஒரு பார்வை வந்து ரொம்ப வித்தியாசமான பார்வையாக நான் யோசிக்கிறேன். யதார்த்தம் நிரம்பிய வித்தியாசமான பார்வை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து யார் என்னை 365 நாளும் நினைக்கிறானோ, என் கண்ணை பார், என்னை பார் அப்படின்ற மனிதர்கள் இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்துக்கு மத்தியில் ஒருத்தர் வந்து இல்லை வேண்டுதலை பார்க்காத, நீ உன் கடமையை பார், உன் கடமையை செய், உனக்கான கடமை காலையிலிருந்து நைட் வரை என்னையும் அப்படி அதை செஞ்சினா உங்களை வந்து அந்த ஒரு பார்வை வந்து ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு பார்வை. நீங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், சாமி வேண்டுறேன், பூஜை பண்ணுறேன் அப்படின்றது வந்து கடவுளே விரும்ப மாட்டார். அப்படின்றது வந்து முகமது நபியோட ஒரு பார்வை. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து ஓகே அப்படின்றது தான் அவருடைய பார்வை. ஸோ அதனால் அது ஒரு முக்கியமான சம்பவமாக நான் பார்க்குறேன். இது அண்ணாவினுடைய ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வு. ஐ திங்க் பார்ட் 3 வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்ட் 2. ஸோ பார்ட் 3 வந்து கண்டிப்பாக வரும். நாளைக்கு பார்ட் 3 பண்ணுவோம். நிறைய சம்பவங்கள், நிறைய நினைவுகள். அதாவது நல் மனிதர்கள் சூழ் உலகு, அதை வந்து நான் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்வேன். அதை நான் இங்கே டைப் பண்ணி கூட வைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஆவணமாக இருக்கட்டும். நம்மளுடைய இந்த லைவ் ப்ரோக்ராமில் இப்படி ஒரு வார்த்தை வந்து வந்ததுன்றது ஆவணமாகவே இருக்கட்டும். இந்த உலகம் வந்து அப்படியெல்லாம் வந்து கெட்டுப்போன மனிதர்கள், வன்முறையாளர்கள்லாம் இதில் இல்லை. இது வந்து ஒரு நல் மனிதர்கள் சூழ் உலகு. இது இங்கே இவ்வளவு நல்ல மனிதர்கள் இருந்தாங்க, இருப்பாங்க, நிச்சயமாக இருப்பாங்க. அது நல் மனிதர்கள் வந்து இந்த ஆக்சஸில் இயங்கிறதுனால தான் வந்து பூமி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. அதனால் இந்த மனிதர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னைக்கு பார்ட் 2, பார்ட் 3 வராதுன்னு நினச்சேன். பட் பார்ட் 3யும் we can do it. ஸோ பார்ட் 3 நாளைக்கு வரும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து அறிஞர் அண்ணா அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. நம்ம எல்லாரும் இங்கே பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும்
இந்த லைவை நீங்கள் யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது வந்து என்ன டைம் 5:54 டைம், அண்ணா 22 வந்து நம்ம சம்பவம் நிகழ்வு சொல்கிறோம். இந்த இந்த சம்பவம் வந்து இந்த இந்த நிகழ்வை வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கும் போது அண்ணாவினுடைய மதிநுட்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எவ்வளவு முக்கியமாக இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அண்ணா அவருக்கு கூட இருக்கிற மனிதர்கள்லாம் காரில் போகிறாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அந்த பக்கமாக ஒரு பேச்சு, ஏதோ யாரோ ஒரு எதிர்கட்சியோ என்னமோ ஒரு வேட்பாளரோ இல்லை யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார், ஒரு பேச்சாளர். அவர் வந்து அண்ணாவை கண்ணாபுண்ணான்னு திட்டி பேசிகிட்டு இருக்காரு. இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு திட்டி திட்டி பேசிகிட்டு இருக்காரு. இவங்களுக்கு காதில் விழுகுது. அது ஒரு நல்ல ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு போகிற மாதிரி அந்த மைக்கெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அப்போது அதனால் அவர் பேசுகிறது வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது காதில், தூரத்தில் இருந்தே அப்படியே கேட்டுக்கிட்டே போகிறாங்க. கொஞ்சம் ரஷ் இருக்கிறதுனால காரை வேகமாகவும் ஓட்ட முடியல, அப்படியே மெதுவாக போகிறதுனால அவர் திட்டுறதெல்லாம் காதில் விழுகுது. கண்ணாபுண்ணான்னு திட்டுறாரு. கூட இருக்கிறவங்களாம் இவர் என்ன, ஏன் இப்படி திட்டுறாரு உங்களை, அவர் சொல்கிறதுல எதுவும் உண்மை இல்லையே, ஆனால் ஏன் இப்படி திட்டுறாரு, அவர் அது மாதிரி அவர் சொல்கிற விஷயங்களுக்கும் அண்ணா பண்ணுறதுக்கும் உண்மையாக இல்லாமல் இருக்குன்றதும் யதார்த்தம், ரிலேட்டடாக இல்லை. நீங்கள் அவருக்கு எதுவும் கெட்டதும் பண்ணலையே, நீங்கள் அவருக்கு இவருக்கு ஏதாவது கெடுதல்னு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, ஏன் உங்களை இப்படி ஒரு பேச்சு பேசுகிறாரு அவருன்னா, இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் நான் எதுவும் கெடுதல்லாம் அவருக்கு பண்ணலை அப்படின்றார். ஸோ இது நடக்குது, இந்த சூழ்நிலை நடக்குது. அதுக்கப்புறமா இந்த கார் போகுது. இந்த கார் வந்து அந்த இடத்த கடந்த உடனே கொஞ்சம் வேகமாக போகுது, ஏன்னா இப்போ இதெல்லாம் டிராஃபிக்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம் வேகமாக போகுது. வேகமாக போகும்போது எதிரில் ஒரு மாட்டு வண்டி ஒன்று வருது. அது ஒரு குறுகலான ரோடு. கொஞ்சம் இந்த கார் வேகமாக போகுது, ஏன்னா இவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, போகணுன்ட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த எதிரில் வர்ற மாட்டு வண்டியில் இருந்த அந்த மனிதர் வந்து இவங்களை வந்து கார் வேகமாக வர்றதை பார்த்து இப்படி கையை காமிச்சு, கையை காமிச்சது இவங்களுக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க. அதனால் அவர் நிறுத்தலை. கொஞ்சம் என்னமோ சொல்கிறாருன்னு ஸ்லோ டவுன் பண்ணதும் அவர் வந்து சொல்கிறாரு மெதுவாக போங்கடா டே அப்படின்றார். உள்ள அண்ணா இருக்காரு, அதெல்லாம் அவருக்கு தெரில. மெதுவாக போங்கடா டே அப்படின்ட்டு போகிறார். அப்போ இவர் ஓட்டுனவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இப்படி திட்டாருன்ட்டு அப்படியே இருக்காரு. அப்போ அண்ணா சிரிச்சுட்டே சொல்கிறாரு, உள்ள அந்த கேள்வி கேட்டாங்கல்ல, இப்போ தானே அந்த வேட்பாளர் திட்டினது கேள்வி கேட்டாங்கல்ல, இவர் பதில் சொல்கிறார் பாருங்க, தான் மதிநுட்பம்ன்றது. இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த மாட்டு வண்டிக்காரருக்கு நாம் எந்த துன்பமும் பண்ணல, அவருக்குன்னு நாம் எந்த தப்பும் பண்ணல. நாம் வேகமாக போகிறது, நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நாம் வேகமாக போகிறது அவருக்கு எங்கேயோ ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுனால நம்மளை திட்டுறார், அவ்வளவுதானே தவிர இந்த மாதிரி திட்டுகள் வரும்போதெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சிக்க வேண்டியது, நாம் வேகமாக நம்ம இலக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். என்ன என்ன அதாவது அது ஏற்கனவே சொன்னது தான். அதாவது நல் மனிதர்கள் மாதிரி மதிநுட்ப மனிதர்கள் சூழ்ந்த உலகம். இந்த இந்த மாட்டு வண்டிக்காரருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து வேகமாக போகிறோம், ரோட்டில் அவருக்கு ஸ்பேஸ் இருக்குது, அவர் பாட்டுக்கு போகலாம், நம்ம பாட்டுக்கு போகலாம். ஆனால் நம்ம வேகம் அவரை வந்து மிரட்டுது, நம்ம வேகம் வந்து அவரை வந்து பயப்பட வைக்குது. அதனால தான் நம்மளை பார்த்து கத்துறாரு. அவருக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம அவர் பயப்படணும்னு நினச்சா வண்டி ஓட்டணும், நம்ம அவருக்கு ஏதாவது தீங்கு செய்யணும்னு நினச்சா வண்டி ஓட்டணும். நம்ம வேகமாக போகணும், நம்ம இலக்கு டைம் ஆகிடுச்சுன்னு வேகமாக போகணும்னு கிளம்பி ஓடுறோம். அதை பார்த்து ஒருத்தர் பயப்பட்டு கத்துறாரு, அது உங்களுக்கானது இல்லை. இன்ஃபேக்ட் அது ஒரு கிரெடிட் உங்களுக்கு. உங்களை பார்த்து எப்போ ஒருத்தன் வந்து கத்துறானோ அப்போ உங்கள் வேகம் அவனை வந்து மிரட்சி அடைய வைக்குது. நீங்கள் வேகமாக போயிட்டுருக்கீங்க, உங்கள் இலக்கை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு முடிக்கிறார். என்ன இதுக்கு மேலெல்லாம் எதுவும் ஒருத்தர் சொல்ல முடியுமா? இதுக்கு மேலே ஒரு சூழ்நிலையை வந்து நம்மளை வந்து திட்டுகிற மனிதர்கள், வித்தியாசமாக பேசுகிற மனிதர்களை ஃபேஸ் பண்ணுறத இதை விட அழகாக சொல்ல முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த சம்பவம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்து பிரேமாமா எழுதியிருந்தாங்க, ஹவு த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் ஆர் ஹேண்டில்டு பை கிரேட் பீப்புள் அண்ட் வாட் எவர் they spoke at that time without offending the persons who posed the questions and without compromising their own principles. Yes,
and qualities become quotes cited in future. Great lessons. Yeah. ஸோ இந்த அண்ணா அவருடைய ஒரு லெசன் வந்து சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதை வந்து நாம் வந்து இங்கேருந்து எடுத்துக்கணும். ஓகே, நான் வந்து ஒரு 6:05 அது வரை டைம் எடுத்துக்கிறேன். இன்னொரு 5 minutes டைம் எடுத்துக்கிறேன். ஸோ தட் ஐ திங்க் 1 or 2 சம்பவங்களை வந்து நாம் இங்கே கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன். இல்லை ஒன் மோர் ஐ கேன், இல்லை 2 சம்பவம் சொல்ல முடியும் கண்டிப்பாக. 6:05 இன்னொரு 5 minutes எடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது யாருக்காவது சொல்லணும்னா அதை சொல்லிடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எஸ், உங்களில் எத்தனை பேருக்கு காந்திஜியோட பையனும் ராஜாஜியோட பொண்ணும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது தெரியும்? தேவதாஸ் அண்ட் லட்சுமி 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களில் எத்தனை பேருக்கு அது தெரியும்? காந்திஜியோட பையன் தேவதாஸ் அண்டு ராஜாஜியோட பொண்ணு லட்சுமி, இவங்க 2 பேரும் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உங்களை தெரியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ அவங்க நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் காந்தி வந்து கூப்பிடுறாரு. காந்தி வந்து ஹிஸ் ப்ரோவோக்கிங்ல கிங். அவர் காந்தி வந்து நீங்கள் சும்மா சாதாரணமாக அஹிம்சை அப்படின்னு சொல்கிறாருன்றதுனால சும்மா அவர் சிம்பிளாக உட்காந்துருப்பாருங்களாம் நினைக்காதீங்க. ஹி இஸ் அ வெரி வெரி ப்ரோவோக்கிங் ஜீனியஸ். அவர் என்ன பண்ணுறாரு, பையனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த லவ், நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறதா நான் கேள்விப்படுறேன், அதெல்லாம் சரியாக வராது, கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்றார். இவர் பையன் வந்து கேட்குறாரு, ஏன் சரியாக வராது அப்படின்றார். இல்லை, லவ்ன்றது வந்து ஒரு இன்ஃபேக்சுவேஷன். அது வந்து சும்மா சும்மா ஒரு 30-40 நாள், 50 நாள், 60 நாள் சில உடல் இச்சைகளுக்காக, எப்படியே சொல்கிறார், உடல் இச்சைகளுக்காக வந்து அப்படியே ஒரு இருக்கும். அதனால் அது வந்து ஒரு 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 பெரிய விஷயமா இல்லை. ஸோ நீ அதை வந்து கொஞ்சம் மறந்துட்டு இருந்துடலாம், அதை பார்த்துக்கோ அப்படின்றார். அப்பா வந்து பிள்ளைக்கு சொல்கிறார். அப்போ காந்திஜியோட பையன் பெரியார் ஹூ கன்வின்ஸ்டு ராஜாஜி ஃபார் திஸ் மேரேஜ். எஸ், இன்றைக்கி வந்து பெரியாரை வந்து நிறைய பேர் திட்டிகிட்டு இருப்பாங்க. பெரியார் தான் வந்து இவங்க 2 பேர் நல்லா இருக்கணும்னு நினச்சது. பட் அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபோ கேட்டுக்குங்க. அதாவது தேவதாஸ் வந்து, அதாவது பையன் வந்து காந்திகிட்ட சொல்கிறார், நீங்கள் நினைக்கிற மாதிரியான காதல் எங்களுது அல்ல, நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, சும்மா ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படி இருந்துட்டு போகிற காதல் எங்களுது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போது காந்தி வந்து அவரை ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. சரி அப்படின்னா நான் ஒன்று ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். ப்ரோவோக் பண்ணுறாரு பாருங்கள், அதுதான் காந்தி. அவர் என்ன சேலஞ்ச் பண்ணுறாருன்னா, 5 years நீங்கள் 2 பேரும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. 5 years, அதுக்கப்புறம் வாங்க, நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நானே பேசுகிறேன், நானே வந்து இதை வந்து அடுத்தது கொண்டு போகிறேன். ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் 2 பேரும் உண்மையிலேயே லவ் அப்படின்னா 5 years பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்றார். தேவதாசும் அந்த லட்சுமின்ற அந்த பெண்ணும் 5 வருடங்கள் பார்க்காமல் பேசாமல் காத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் திருமணம் நடந்தது. எவ்வளோ ஒரு முக்கியமான நிகழ்வு. இன்னைக்கு இருப்பாங்களா? இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் இருக்கும். 5 years வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 1 year. அது அந்த 3 Idiots அந்த படத்தில் கடைசியில் அமீர் கான் சொல்லுவார் கரீனா கபூர்கிட்ட. ஈவன் தமிழ்லையும் அதே தான் வரும்னு நினைக்கிறேன். எப்படி என்னை விட்டுட்டு ஓடி போக மனசு வந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்கும்போது அமீர் கான் சொல்லுவார், எனக்குன்னு நீ எழுதியிருந்தா கடைசியில் என்கிட்ட தான் நீ வருவ அப்படின்பார். அந்த கன்விக்ஷன் இருக்கா இன்னைக்கு இருக்கிற லெவலில்? எனக்கு காந்திஜி ராஜாஜி இவங்களுடைய இந்த மகள் திருமணம் பற்றி படிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஓகே, இன்னைக்கான கடைசியாக ஒரு சம்பவம் நிகழ்வு, அதோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் NS கிருஷ்ணன் தெரியும். NS கிருஷ்ணன் வந்து அதாவது ஒரு சில விஷயங்களை எவ்வளவு அழகாக அவர் மாதிரி சொல்ல முடியும் அப்படின்றது வந்து சான்ஸே இல்லை. அவர் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு யதார்த்த பிரில்லியன்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். அதாவது பிரில்லியன்ஸ் வந்துட்டாலே யதார்த்தம் போயிடும். நிறைய இடத்துல இது ஒரு பெரிய பிரச்சனை. அறிவுஜீவின்னு ஆகிட்டா அவன் யதார்த்தமாக இருக்க மாட்டான்,
அவன் என்னமோ என்னமோ இறங்கி வந்த மாதிரியே இருப்பான். பிரில்லியன்ஸ் வந்தாலும் யதார்த்தமாக இருக்கிறதுன்றது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அதை வந்து அழகாக பண்ணக்கூடியவர் வந்து என்எஸ் கிருஷ்ணன். ஸோ என்எஸ்கே வந்து ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நாமம் போடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது போடும்போது வெள்ளை கலரில் அந்த யூ போட்டு சென்டரில் வந்து ரெட் கலரில் போடுவாங்க. கரெக்டாக அதானே? நான் சொல்கிறது கரெக்டாக? யாராவது கரெக்டுன்னு டைப் பண்ணுங்களேன். வெள்ளை கலரில் அந்த போட்டு சென்டரில் வந்து ரெட்டில் கோடு போடுவாங்க. இதுதான் வந்து எல்லாரும் நார்மலாக போடுறது. இவர் என்ன பண்ணுறாரு, என்எஸ்கே, ஒரு நாள் காலையில் நல்ல கவனிங்க, ரெட்டில் போட்டுட்டு சென்டரில் வந்து ஒயிட்டு போட்டு வர்றார். இந்த சம்பவத்தை கவனிச்சிங்கன்னா மனுஷன் அப்போவே எப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் நீங்கள். அதாவது ஒயிட்டில் தான் இருக்கும், யூ வந்து ஒயிட்டில் இருக்கும், சென்டரில் வந்து ரெட்டில் போட்டிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா ரெட்டில் போட்டுட்டு சென்டரில் ஒயிட் போட்டு வர்றாரு. உடனே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம், ஐயா தப்பாக போட்டிங்க, சரியாக தான் போட்டிருக்கிறேன் அப்படின்றாரு. இல்லைங்கய்யா, ஒயிட்டு தான் சுற்றி வரும், சென்டரில் வந்து இல்லை இது சரிதான் அப்படின்றாரு. அப்போ இவர் சரின்னு சொல்கிறாருன்னா அப்போ அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. என்ன ஐயா என்ன சரின்றீங்க? அவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, முதல்லலாம் கொஞ்சம் நல்லா பொறுமையாக கேளுங்க, முதல்லலாம் ஒயிட், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒயிட் வந்து ரெப்ரசன்ட்ஸ் பீஸ். கரெக்டாக? ஒயிட் வந்து ரெப்ரசன்ட் பீஸ், ரெட் வந்து ரெப்ரசன்ட்ஸ் டேஞ்சர். ஸோ நம்ம இந்தியா, அவரோட கலோக்கியலான ஒரு டோனில் சொல்கிறார். நான் முயற்சி பண்ணுறேன் அந்த டோனில் சொல்ல. இந்தியா இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து பீஸ், அதாவது அந்த ஒயிட், அதுக்கு நடுவில் அதனுடைய அரவணைப்பில் சேஃபாக இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் டேஞ்சர் இருந்தது அந்த ரெட் கலரில். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்தியா டேஞ்சரில் தான் அரவணைச்சிக்கிட்டு இருக்கு, பீஸ் அங்கங்கே கொஞ்சம் இருக்கு அப்படின்னு மனுஷன் அப்போ சொல்லியிருக்கார். எப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கார் பாருங்க. அதனால தான் ரிவர்ஸில் போட்டுட்டு வந்தேன், மக்களுக்கு புரியட்டும். இந்தியாவினுடைய அழகே வந்து அமைதியால் அரவணைக்கப்பட்டு அங்கங்கே பிரச்சனைகள் இருக்கிறது தான், பிரச்சனைகளால் அரவணைக்கப்பட்டு அங்கங்கே அமைதி இருக்கிறது இல்லை அப்படின்னு முடிக்கிறார். என்ன மாதிரியான நல் மனிதர்கள் சூழ் உலகு, என்ன மாதிரியான ஒரு 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 மனிதர் அவர். அஃப்கோர்ஸ் அது ஒயிட் ரெப்ரசன்ட் காட் நாராயணன் அண்ட் லக்ஷ்மின்றது கரெக்டு. ஆனால் அவர் அதை எடுத்து சொல்கிறதுக்காக அப்படி சொல்கிறார். ஸோ அது மாதிரியான ஒரு ஒரு நிகழ்வு. ஸோ மொத்தம் 24 நிகழ்வுகள். நேற்று 13, இன்னைக்கு 11. இந்த 13 + 11 24 நிகழ்வுகள் வந்து இன்னையோட முடிஞ்சிருக்கு. நாளையிலிருந்து நம்ம அடுத்த நிகழ்வுகளை நோக்கி போவோம். பார்ட் 3 இருக்குது. டீனேஜ் குழந்தைங்க இதை கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். அதே மாதிரி கொஞ்சம் லைஃப்பில் வந்து முன்னேறணும், அடுத்த லெவலுக்கு வரணும், நமக்கு சில விஷயங்களை கேட்டால் ஒரு பசி அதிகமாக இருக்கிற மனிதர்கள்னு சொல்லுவோம், தாகம் அதிகமாக இருக்கிற மனிதர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டால் உடனே எடுத்து கிரகிச்சு அடுத்த லெவலுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மனிதர்களுக்கு இது போகணும். ஸோ அந்த மாதிரியான மனிதர்கள்லாம் நீங்கள் டேக் பண்ணலாம், லைவுக்கு வரலாம். லைவ் ஏன் சொல்கிறேன், அவங்க அப்புறமும் வீடியோ பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா 500-600 வியூஸ்ன்றது சாதாரணமாக வந்துடுது. ஸோ யாரோ பார்க்குறாங்க, பார்க்காம இல்லை, நிறைய ஷேரிங் நடக்குது. ஸோ அது ஏதோ நடந்துகிட்ருக்கட்டும். எனக்கு லைவை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, லைவில் வந்து இந்த இன்ட்ராக்ஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க கேட்குற கேள்விகள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சுன்னா உடனே கேட்கறது, ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியான மனிதர்களை கூப்பிடுங்க. நிறைய பேர் வந்து வீட்டில் டிவியில், அதாவது பெரிய டிவியில் வந்து கனெக்ஷன் பண்ணி ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற அந்த இதெல்லாம் ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்புகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி பார்க்கும் பொழுது இதை வந்து இன்னும் சிறப்பாக, இன்னும் அட்டகாசமாக வந்து அந்த யங் மைண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் இப்போவே போயிடுச்சுன்னா
நாளைக்கு வித்தியாசமான சூழ்நிலைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் செய்யலாம். அப்புறம் இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கி நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸுக்கு இந்த கவிதைகள் அதனுடைய ரிசல்ட்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் நிகழ்வு ஆரம்பிக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லிடலாம். ஸோ தேங்க்யூ ஆல். உங்களுடைய ஃபீட்பேக் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணலாம், நான் கேட்டுக்கிறேன். அண்ணா, உங்களின் முகநூலில் இந்த 2 நாட்களின் நிகழ்வை எழுத முடியுமா? ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தினம் ஒரு ஆளுமை பற்றி எழுதுவோம். அது என்னது படிக்கலாம் கண்டிப்பாக. போகிற போக்கில் ஒரு அடி நான் அடிக்கல, என்எஸ்கே அப்போவே அடிச்சிருக்காரு. 24 தங்கம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஸோ மச். நிறைய கற்றுக்கொள்கிறேன். சண்முகப்பிரியா, தேங்க்யூ. கீதா குட்டி மேடம், தேங்க்யூ. கத்துக்குட்டிகள் நாங்கள். ஐயோ, அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். உடனே உரையாடல் அற்புதம். எஸ் ஆனந்தி மேடம். விஜயா வந்து மிக மிக நன்றாக இருந்தது ஜெய், நன்றி. சிவகாமி பூமதியம்மா, நன்றி. எல்லோருக்கும் நன்றிகள். நாளை காலையில் 7 AM லைவ் திரும்ப நாம் மீட் பண்ணுறோம். நாளைக்கு ஈவினிங் 5 o'clock இதே நிகழ்வு பார்ட் 3 போகும். பார்ட் 3ல் எக்கச்சக்கமான நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும்னு நம்புகிறேன் நான். அது முடிஞ்சதுக்கு பிறகு, பார்ட் 3 முடிஞ்சதுக்கு பிறகு, இப்போது விவேகானந்தர் பற்றி சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கையில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் சௌமித்ரா, தேங்க்யூ. சௌமித்ரா இதை பார்க்குறீங்கன்றது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதற்கு பிறகு இந்த 90s நம்ம தொட்டதும் இன்னும் 3 நாள் இருக்கு இல்லையா, 90, 91, 92. அதிலெல்லாம் டெய்லியுமே சில அனௌன்ஸ்மெண்ட், சில சர்ப்ரைசஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ 90க்கு அப்புறம் 90 நாள் இருக்கீங்க இல்லையா, கூட பெரிய விஷயம் தானே. அப்போ உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்ன்னு ஒன்று இருக்கணும், உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ்ன்னு இருக்கணும். ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். நிறைய சிந்தனைகள் மனசில் ஓடுது. யதார்த்தத்துக்கு அடிமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா யதார்த்தம் வந்து நம்மளை அழகாக வழி நடத்திட்டு போயிடும். அதனால் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு போட்டு ரொம்ப குழப்பிக்காமல், ரொம்ப டூ மச்சாக யோசிக்காமல், யதார்த்தமாக என்ன மனசில் வருதோ அதை வச்சு அடுத்து போவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். என்கிட்ட பொதுவாக கேட்கப்படுகிற ஒரு கேள்வி, இந்த டாபிக்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் எங்கேயும் போய் செலக்ட் பண்ணுறதில்ல. ஆழ் மனதில் ஒரு குரல் ஒலிக்கும், அந்த குரலை நான் ஒழுங்காக கேட்பேன். அந்த குரல் தான் அன்றைய டாப்பிக்கை முடிவு பண்ணும். அந்த டாப்பிக்கை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், அதை தான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால் இது எதுவும் ரிசர்ச்லாம் நான் எதுவும் பண்ணுறதில்லை. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் பீன் வண்டர்ஃபுல் வித் ஆல் ஆஃப் யூ. குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஹேவ் அ குட் நைட். See you, bye. Love you so much. Bye.